இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அக்கா, எனக்கு அப்பா அம்மா யாருமே இல்லைன்னு உங்களுக்கு தெரியும் தானே? ஆனா இப்போ நான் என் அப்பாவை கண்டுபிடிச்சிட்டேன்க்கா. அக்கா, இவருதான்க்கா என் அப்பா. நான் அத்தனை வருஷமா தேடிட்டு இருந்தது இவர்தான்க்கா. டேய், என்னடா என்னடா நீ சொல்லிட்டு இருக்க? அக்கா, சத்தியமா இவர்தான்க்கா என் அப்பா. நான் இவரோட புள்ளதான். ஆனா சொன்னா அவர் ஏத்துக்க மாட்டேங்கிறாருக்கா. சித்தப்பா, என்ன இது? எனக்கு எதுவுமே புரியல. சிவா என்னதான் சொல்லிட்டு இருக்கான்? ஐயோ, சித்தப்பா சித்தப்பா அப்பா, சித்தப்பா அப்பா, என்னாச்சுப்பா? சித்தப்பா, அப்பா, இங்க பாருங்க. தண்ணி எடு, சீக்கிரம் எடு. சித்தப்பா சித்தப்பா சித்தப்பா, இங்க பாருங்க. அப்பா, ஐயோ, தண்ணி தெளி. சித்தப்பா, இந்தாங்கப்பா, சரி குடிங்க. அப்பா, சித்தப்பா, அப்பா, இங்க பாருங்க. அக்கா, நான் குடுக்குறேன். குடுங்க. சித்தப்பா, தண்ணி குடிங்க. குடிங்க சித்தப்பா, மெதுவா குடிங்க. ஓகே, குடி. எந்திரிக்க முடியுமா? வாங்க. பாத்து மெல்ல. அப்பா, தொடாத. சித்தப்பா சித்தப்பா, இவன் சொல்றத நீ நம்புறியா? அப்படிப்பட்ட ஆளா நானு? சொல்லு இந்திரா, நான் என்ன அப்படிப்பட்ட ஆளா? தம்பி தம்பின்னு தலையில தூக்கி வச்சுட்டு ஆடின, அதான் அவன் புத்திய காட்டிட்டான். யாருக்கோ பிறந்துட்டு நான் தான் இவன் அப்பன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்பா, வேண்டாப்பா, வேண்டாம். இன்னொரு தடவை அப்படி சொல்லாதீங்க. நான் யாருக்கோ பிறந்தவன் இல்ல. உங்களுக்கு தான் பிறந்த. பாத்தியா, உன் முன்னாடியே என்ன மிரட்டி பாக்குறான். இவன மரியாதையா போ சொல்லு, உனதான் நல்லா இருக்காது. சிவா, என்னடா இதெல்லாம்? நீ ஏதோ தப்பா புரிஞ்சுட்டு பேசிட்டு இருக்க. என் சித்தப்பா அப்படியெல்லாம் பண்ற ஆள் கிடையாதுடா. அக்கா, நீங்களா அது என்ன நம்புங்கக்கா. நான் பொய் சொல்லல. நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து சொல்றேன். இவருதான்க்கா என் அப்பா. இல்ல, இது சரியா வராது. நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு, அப்புறம் எல்லாம் பேசிக்கலாம். அக்கா, நான் ஏன் கிளம்பணும்? என்னாலலாம் கிளம்ப முடியாதுக்கா. இவரை உண்மையை ஒத்துக்க சொல்லுங்க. அப்பா, நான் சொல்றது செக்யூரிட்டி, கேளுங்க பாக்க. இவனை இழுத்துட்டு போங்க முதல்ல. சார், இழுத்துட்டு போங்க. வாங்க சார். அக்கா, நீ அக்கா, போ சிவா. இவரே அப்பாக்கா. சிவா, இவரே போ, அப்பாக்கா. வெளியில போ. வாங்க சார். முதல்ல போ. சொல்லுங்கப்பா. வெளியில போ. சிவா, என் அப்பா இல்ல. என் அப்பா என்ன ஒரு புள்ளன்னு ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. நான் தான் அவர் மகன்னு சொன்னா நான் பொய் சொல்றேன்னு சொல்றாரு. நீயாவது சொல்ல ஐலி. ஐலி, இவனுக்கு என்ன ஆச்சு? திடீர்னு வந்து சித்தப்பாவோட சட்டையை பிடிச்சு அப்பான்னு சொல்லி உளறிட்டு இருக்கான். முதல்ல இவனை இங்க இருந்து கூட்டிட்டு போங்க. மேடம், அவர் ஒன்னும் உளரல, உண்மையதான் சொல்லிட்டு இருக்காரு. உதய பெருமாள் மாமா தான் இவரோட அப்பா. அது இப்பதான் எங்களுக்கே தெரிஞ்சது. இவரு போய் சொல்லல, உண்மையதான் சொல்றாரு. ஹே ஐலி, அவன் தான் முட்டாள்தனமா ஏதோ பேசிட்டு இருக்கானா? நீங்களும் இவன் சொல்றதே சொல்லிட்டு இருக்கீங்க. உங்க ரெண்டு பேருக்கும் என்ன புத்தி கெட்டு போச்சா? மேடம், நாங்க தெளிவாதான் இருக்கோம். நீங்க தான் உண்மையை தெரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கீங்க. வாய மூடுறியா கொஞ்சம்?
எங்க வந்து நின்னுட்டு என்ன பேசிட்டு இருக்க? நாங்க யாரு? எங்க குடும்பம் எப்படிப்பட்டது? என் சித்தப்பாவுக்கு இந்த சொசைட்டில எவ்வளவு மரியாதை இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? எங்க இமேஜ் கெடுக்கிறதுக்காகவே இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு கெடுக்கிறதுக்கு அப்படி என்ன மேடம் அவசியம் இருக்கு? உங்க சித்தப்பாவை மனசாட்சியை தொட்டு சொல்ல சொல்லுங்க. ஹே ஐலி, இன்னும் ஒரு வார்த்தை நீ பேசுனா அவ்வளவுதான். போனா போகுதேன்னு நினைச்சு உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணா உங்களுக்கு என்ன புத்தி கெட்டு போச்சா? இந்த திருட்டு வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். போதும் மேடம், இதுக்கு மேல எதுவும் பேச வேண்டாம். இப்பவே ரொம்ப பேசிட்டீங்கன்னா அப்புறம் ஒரு நாள் உண்மை தெரியும் போது உங்ககிட்ட பேசுறதுக்கு வார்த்தை இருக்காது. நீங்க உங்க குடும்ப கௌரவத்தை பாத்துக்கோங்க. எங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். சீனியர், வாங்க போலாம். அப்பா பாத்துக்கலாம், வாங்க சீனியர். சீனியர், எதுக்கு இப்படி அவசரப்பட்டீங்க? நான் தான் பொறுமையா இருங்கன்னு சொன்னேன்ல. கொஞ்சம் டைம் எடுத்து ஹேண்டில் பண்ணிருந்தா உங்க அப்பா கிட்ட பிரச்சனை வராம அவர்கிட்ட நல்லபடியா பேசிருக்கலாம். இப்போ டக்குன்னு முடிவெடுத்ததால பாருங்க, இப்போ இது எல்லாருக்குமே சங்கடமா போச்சு. ஆனா ஒண்ணு சீனியர், இதுல உங்க அப்பா மேல கோவப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. கொஞ்சம் அவரு சைட்ல இருந்து யோசிச்சு பாருங்க. இந்திராணி மேடம் பக்கத்துல இருக்கும்போது அவரால எப்படி உண்மையை ஒத்துக்கிட்டு உங்களை ஏத்துக்க முடியும்? உங்கள மாதிரி தானே அவரும் இத்தனை வருஷமா உங்களை நினைச்சிட்டே இருந்திருப்பாரு. இப்படி எடுத்த எடுப்புல கண்ணு முன்னாடி நின்னுட்டு நான் தான் உங்க மகன்னு சொன்னா அவர் என்ன பண்ணுவாரு? கொஞ்சம் அவரோட சிச்சுவேஷனை கூட யோசிச்சு பார்க்கணும்ல சீனியர். அவருக்கு டைம் கொடுத்திருந்தா கூட அவரு மகனா உங்களை ஏத்துட்டு இருந்திருப்பாருல்ல. இப்போ இந்த விஷயம் இந்திராணி மேடம் வரைக்கும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் எங்க அவரோட மரியாதை போயிடுமோன்னு யாருன்னு தெரியாத மாதிரி கூட மெயின்டைன் பண்ணிருப்பாருல்ல. சரி விடுங்க சீனியர், இப்போ அமைதியா போய் ரெஸ்ட் எடுங்க. எதுவா இருந்தாலும் காலையில யோசிச்சு முடிவு பண்ணிக்கலாம். உங்களுக்காக நான் இருக்கேன். அண்ணா, முன்னாடி அந்த லெஃப்ட்ல வீடு கிட்ட நிறுத்திருங்க. சார், எடி, சிவா இப்ப எங்க இருக்காரு? என்னாச்சு சார்? சிவா ஏன் திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காரு? என்ன சார் சொல்றீங்க? உனக்கு எதுவும் தெரியாதா? காலையில ஆபீஸ்க்கு வந்து வேலையை ரிசைன் பண்றதா சொல்லி ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துட்டு போயிருக்கான்.